கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற வேத தியான பகுதி, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சில விளக்கங்களை இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பதாக நமக்கு ஆசரிப்பு கூடத்திற்கிற குத்து விளக்கை பற்றி 7 பாகங்கள் பார்த்துருக்கிறோம். நடுவில் ஒரு 2 வாரங்கள் வேறு விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். மீண்டும் வருகிற நாட்களில் அந்த குத்து விளக்கை பற்றி, அந்த தண்டு பற்றியும், அதில் இருக்கிற மொட்டு, பூ மற்றும் பழம் அதை பற்றியும், குத்து விளக்கை பற்றியும் இன்னும் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் அதுக்கான ஸ்டடி வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அது கம்ப்ளீட் ஆன உடனே அதுக்கான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளிலும் ஒரு வசனம் வாசித்து அதில் நம்ம போகலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 10:6. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் மூத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. பார்த்தீங்களா? இனி காலம் செல்லாது. இப்போ ஒரு டைம், ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த காலத்தை நம்ம எப்படி வேணாலும் ஓடலாம். 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் 8 மணி நேரம் நாம் தூங்குகிறோம். 8 மணி நேரம் நாம் நம்முடைய சொந்த பணிகள் வேலைகள் செய்கிறோம். 8 மணி நேரம் ஓய்வு. 24 மணி நேரம் முடிஞ்சது. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்தப்புறம் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நம் உள்ளம் மாற வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி ஞான ஸ்நானம் எடுத்து ஓட்டத்தை ஓடுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு வருகிறோம். அப்படி ஓட்டத்தை ஓடுகிற போது நம் ஓட்டங்களிலே சில தடைகள் கூட ஏற்படுகிறது. நம்முடைய கால்களை இடரும்படியாக பிசாசானவன் பல செய்கைகளை செய்கிறான். தேவனுக்காக ஓட்டத்தை ஓடாதபடிக்கு நிறைய தடைகள் கூட ஏற்படுகிறது. உள்ளம் சொல்லுது, நீ பாவம் செஞ்சிட்ட, தேவன் உன்னை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா பாவம் செஞ்ச தேவனை ஏற்றுக்க மாட்டார் தானே. உன்னோட ஓட்டத்தை ஓட முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம். தேவனுக்காக ஒப்பு கொடுத்துருக்கோம். தேவனுக்கு போல நான் இயேசுவை போல மாறுறேன்னு ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஒப்பு கொடுத்தா அப்படிப்பட்ட ஓட்டம் ஓடணுமே. அதுதானே ஞானஸ்தானம். ஆனால் ஓட முடியலை, சில்பாயிடுறோம். பிசாசானவன் அதுக்கான வேலைகள் அவன் கட்டாயம், அவன் வேலையை அவன் கட்டாயம் என்ன பண்ணுவான், நல்லா செய்வான். அப்படி செஞ்சிடுறான், ஓட முடியலை. அப்போது தேவன் இன்னொரு காரியத்தை செய்கிறார். அது என்னென்றால் புது உடன்படிக்கை. ராபோஜன் எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்பமும் திராட்சரசம். அதில் நோக்கம் என்ன இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு மறுபடியும் என் ஓட்டத்தை ஓடுறதுக்கு சொல்லிட்டார் இல்லைங்களா. இது உங்களுக்கு செய்யப்படுகிற புது உடன்படிக்கை. அப்போ அந்த புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, அது 2 டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அது புரியும். ஆனால் புது உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறேன், நம்ம கரெக்டாக ராபோஜன் எடுக்கணும், கரெக்டாக அதை நான் செய்யணும்னு சொல்கிறவங்க கூட அந்த வித்தியாசம் கொஞ்சம் புரியலை. அது நம்ம யூடியூப்பில் அது இருக்குது, தேவைப்படுறவங்க அது போய் பார்க்கலாம். அந்த உடன்படிக்கை செய்த பிறகு தேவன் ஒரு வாய்ப்பு, நீங்கள் தவறுனாலும் இயேசுவே அப்படின்ட்டு சொல்லி என்கிட்ட நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்கும்போது, இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன். அதற்கு அடையாளமாக நீங்கள் அப்பமும் திராட்சை ரசமும் எடுக்கணும். அப்பமும் திராட்சை ரசத்தினுடைய நோக்கம் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் ஓட்டம் ஓட முடியாது,
இப்பொழுது புது உடன்படிக்கைக்குன்னா என்ன வந்துடணும். அந்த புது உடன்படிக்கையில் தான் நம்ம ஓட்டத்தை ஓட முடியும். அப்போ தடையை விழுந்துடுறோமே, கால்கள் இடருதே. அப்போ இந்த புது உடன்படிக்கை மறுபடியும் நம்ம ஓட்டத்தை என்ன பண்ணோம், கண்டினியூ பண்ணோம். அதுதான் புது உடன்படிக்கை என்று இது அபாத்திரமாக செய்யக்கூடாதுன்னெலாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவை போல மாறி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நாம் நிற்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அது ஆகாதபடிக்கு தடைகள் ஏற்படும் போது அதை கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவனை நம்மளை இன்னும் ஓடுவதற்கு நம்மளை கூப்பிடுறாங்க. ஏன்னா இனி காலம் செல்லாது. பயங்கரமான காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். பயங்கரமான காலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் என்றால் கெஸ் பண்ண முடியலை. இயற்கை சீற்றம் பெரும் சீற்றமாக இருக்குது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி. இன்றைக்கி ஈவினிங் ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன். உத்தராகண்ட் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமான வெள்ளம், நிலச்சரிவு, அதாவது வானம் வெடிப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த வானம் வெடிப்புலாம் ஒரு காலத்தில் எனக்கு, நான் சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும், அந்த சின்ன வயசில் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் இப்போது இந்த வானம் வெடிப்புன்றது இப்போ சமீப காலத்தில் தான் அதெல்லாம் நான் பார்க்குறேன். சமீப காலத்தில் இந்த வானம் வெடிப்புனா வானம் மேகம் அப்படி வந்து டகடகனா எல்லாம் மழை தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடும் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்க. அதனால் மாபெரும் அழிவு இது கண்ணால் பார்க்குறோம். பூகம்பங்கள், சுனாமிகள், கொள்ளை நோய்கள். இப்படி கொரோனாலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷமாக இருக்கிறோம். அப்படி இப்படின்ட்டு 5 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் இதோட பலமாக ஒன்று வரப்போகுது. எப்படி சொல்கிறீங்க? பைபிளில் போட்டிருக்குது. அப்போ பைபிளை விசுவாசித்து அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்ட் தானே? நாம் பைபிளை உலகம் பைபிளை விசுவாசிக்கிறது இல்லை. பைபிளில் சொல்லப்படுகிறத நான் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பைபிள் இப்படி தான் இருக்குதுன்றது நான் அது நம்புறதுக்கே ஆள் இல்லைங்க கிறிஸ்தவத்தில். நம்ம இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது, இயற்கை கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆனால் பைபிளில் என்ன சொன்னதோ அது நடந்திருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடந்து கொண்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நடக்க போகிறது. அது உண்மை. இப்படிப்பட்ட பயங்கரமான நாள், அது எவ்வளோ பயங்கரமான நாளாக இருக்கும்னா, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையுள்ளவர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அழைக்கப்பட்டவர் நாங்கள் உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்களிலிருந்து தேவனே உமக்காக வாழ்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் சீடனானவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நல்லா அவருடைய ஒர்க் ஆக்டிவிட்டி தேவனுக்காக இருக்கும்போது அப்போ தான் இந்த நாள் கூட கம்மியாகும்னு கூட சொல்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். ஒரு வாட்டி அதை வாசிச்சுட்டு போயிடலாம். மத்திய 24, 21, 22 வசனங்கள். மத்தியு 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாத்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் தான் தாங்க அந்த நாட்கள் குறைக்கப்படும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஸ்டடி, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த பைபிள். அதுறீங்களா? பைபிளில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகிறாங்க இல்லையா? எல்லாம் யாருக்கு தெரியுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான். அழைக்கப்பட்டவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீ நல்ல போர் செய்யனா தீங்கு அனுபவி, இது அழைக்கப்பட்டவர்களுக்கா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாக நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள், இது அழைக்கப்பட்டவர்களுக்கா? ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு, இதெல்லாம் அழைக்கப்பட்டவர்களுக்கா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. பைபிளில் நான் பார்த்தவரை 90% மேலே அழைக்கப்பட்டவர்களுக்கான போதனைகள் தான் இருக்குது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆகணுமே, அதுக்காக அந்த கொஞ்சம் போதனைகள் கூட இருக்குது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள், அதாவது அழைக்கப்பட்ட என்னங்க, அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான். நான் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனக்கு மாற்றணும்னு என்ன தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் போதனைகள் இருக்குது.
பைபிளுடைய நோக்கம் அதுதான். அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க தான் நாளுக்கு நாள் மாறணும், அவங்க தான் தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் சத்தியம் கொடுக்கப்பட்டது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சத்தியத்தின்படி வாழணும் தேவன் எதிர்பார்க்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அவங்க பாவம் செய்யாமல் ஒரு நீதிமான் இருக்கிற ஒரு நிலைமை. இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய நோக்கம் தாட் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரணும். இயேசு கிறிஸ்து சொன்னால உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. இவங்களுடைய தாட் ஃபுல்லாக தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குள்ளே வரணும். உலகத்தின் ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தின் ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செலக்டட் பர்சன், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களும் ஒரு பேர். அபிஷேகம் செய்யப்பட்டவங்கன்னா செலக்டட் பர்சன் தான். அந்த காலத்தில் ஒருத்தரை செலக்ட் பண்ணாக்கா அதுக்கு அடையாளமாக அவர்களுக்கு தலையில் எண்ணெய் போடுவாங்க. எண்ணெய் போட்டு அவங்கள அபிஷேகிப்பார்கள் அந்த காலத்தில். அதாவது இவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னு அடையாளம். இப்போ நம்ம காலத்தில் ஆவிக்குரிய செலெக்ஷன் தான். அது கூட இப்போ சிலர் எண்ணெய் வச்சு கூட அவங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறது கூட உண்டு. இப்போ செலக்ட் ஆகிட்டவங்க அவங்க தான் அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இருப்பாங்க. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் ஆயுள் கொடுக்குறார் இல்லையா? அது ஒரு வருஷம் ஆயுள் கூட்டி கொடுக்குறார் இல்லையா? அது என்னத்துக்கு தெரியுமா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் நாம் நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் செல்லாது. தேவன் எவ்வளோ பேருக்கு பிரசங்கம் பண்ணன்னு கணக்கு எடுக்கிறது இல்லை, எவ்வளோ பேருக்கு மெசேஜ் எடுத்தேன்னு கணக்கு எடுக்கிறது இல்லை, எவ்வளோ பேர் ரட்சிப்புகளை கொண்டு வந்தேன்னு கணக்கு எடுக்கிறது இல்லை, எவ்வளோ சபைகள் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு தேவன் கணக்கு எடுக்கிறது இல்லை. தேவன் கணக்கு எடுத்துலாம் நான் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிறேன், எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறேன், அதை வச்சு தான் அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு. அப்போ இவ்வளவுத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம கிரியை செய்யணும் இல்லைங்களா? கிரியைன்னா அதான் சொன்னல, காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். தேவன் சொல்லியிருக்கிற மாதிரி வாழணும், நடக்கணும். தேவன் சொல்கிறது காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு நடக்காமல் இருந்தால், யாராவது அதை பற்றி சொல்லும் போது கூட அதை உணராமல் இருந்தால் இனி காலம் செல்ல. முக்கியமாக ஒரு வசனம் சொல்கிறாங்க பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வருஷம். யோவான் 3:21 வாசிக்கலாங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். நாங்கள் சத்தியத்தின்படி செய்கிறவன் அவன் கிரியை எப்படி இருக்குன்னா, அதாவது கடவுளோடு இணைந்திருக்கிறோம்ன்றது தெரியணும். அதுதான் கிரியை. சும்மா நம்ம கிரியையில் 2 இருக்குது இல்லையா? ஒன்று நம்மளுடைய வேலைக்காக கிரியைன்னா வேலை தானே, நம்முடைய வாழ்க்கைக்காக வேலை செய்கிறோம், அது ஒரு கிரியை. தேவனுக்காக செய்கிற கிரி, தேவனுடைய கிரியையை நடப்பிக்கும்படி அப்படின்னு இருக்கும். அப்போது தேவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்? நிறைய வசனம் இருக்குது. நல்ல போர் சேவனை தீங்க அனுபவித்து ரெடியாக இருக்கணும். ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சத்தியத்தை அறிந்திருக்கணும். இதை தான் சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழணும். அதன்படி வாழணும்னா அதன்படி கிரியை செய்யணும். அப்படி கிரியை செய்யலாம் யூஸ் இல்லாமல் போயிடும். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல் வேலையில் உண்மையான சத்தியத்தில் இருக்கிறவங்க வேலை ஸ்தலங்களில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். வேலை ஸ்தலங்களில் எல்லாரும் சத்தியத்தை தெரிஞ்சவங்க இருக்க முடியாது. நம்ம சத்தியத்தை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நல்லவங்க மாதிரி நம்ம இருந்துடுறோம். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னா புறமும், அதாவது சத்தியத்தை அறியாதவர்கள் மத்தியத்தில் நம்முடைய கேரக்டர் விளங்கணும். அப்போ தான் அங்கே ஈர்க்கப்படுவோம். அதுதான் நம்ம ஒளின்ற சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்தோம். திரி ஒளி இல்லைங்களா? அது தேவைப்பட்டால் பாருங்கள், புத்தகத்தில் 7 பாகங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். அது நீங்கள் பாருங்கள். நம்மளை அவங்க பைபிளாக பார்க்குறாங்க, நம்ம பைபிளை பார்த்து நடக்கிறோம்னா நம்ம நடத்தைகள் அவர்களுக்கு எப்படி இருக்குதுங்களா? பைபிளாக இருக்குதான். அப்படிப்பட்ட கேரக்டர் வரணும். இன்னொருத்தர் நம்மளை பார்த்து என்ன ஆகணுங்க? வரணும். இதுக்கு தடைலாம் நிறைய வரும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் வாழணும்னா குடும்பத்துலேருந்தே தடை வரும் இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழணும், மற்றவர்களுக்காக வாழணும்னா குடும்பத்துலேருந்து என்ன ஆகுங்க? தடை வரும். கிரியை செய்யணும். வேலை ஸ்தலங்கள் உண்மையாக இருக்கணும், ரொம்ப உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப உண்மையாக இருக்கணும்.
கிரியை. கணவன் மனைவிக்குள்ள உண்மை, ரொம்ப உண்மை, கிரியை செய்யணும். சரிங்களா? கணவன் மனைவி கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, மனைவி கணவன்கிட்ட மறைக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும். அதாவது சில விஷயங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னா ஓகே, ஆனால் சொல்கிற கட்டாயம் வந்தால் போய் சொல்லக்கூடாது. ஏன்னா உன்னை நம்புகிறாங்க இல்லையா, நம்புறவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது. ஏன் என்ன காரணம் கிட்ட என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். எப்போவுமே தெரியுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்போது நம்புறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க. ஒரு சகோதரர் சத்தியத்தில் இருக்கிறார். அந்த சகோதரர் ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கிறார், டிரைவிங் வேலைக்கு. சத்தியத்தில் இருக்கிற சகோதரர் டிரைவிங் வேலைக்கு போயிருக்கிறார். அது ஒரு ஆக்டிங் டிரைவர்னால் அவங்க தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வேலைனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டார், அவங்க கூப்பிடுறதுக்கு போக முடியலை. அவர் தான் வேணும்னு அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணவங்கிட்ட கேட்குறாங்களா. இந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்தது இல்லைங்க எங்கள் லைஃப்லேயே. அவ்வளோ உண்மையாக அவ்வளோ கரெக்டாக இருக்கிறார். அது சொல்லும்போது நம்மளுக்கே சந்தோஷமாகுது. சத்தியத்தில் இருக்கிறதுனால அவர் அவ்வளோ உண்மையாக இருந்தாருன்னா தேவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போவே கிரியை செய்யணும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத மகா பெரிய ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோ உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவர் பார்வைக்கு நீதியான விதத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் விரும்புகிறது. இதுதான் சத்தியத்தில் இருக்கிறவங்க. இந்த கிரியை செய்யணுங்க. இது செய்யாமல் இன்னும் காலம் போகணும்னு நினைக்க முடியாது. உண்மையாக இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையாக இருக்கலாம்னு நினைக்க முடியாது. 4 பேருக்கு நல்லது செய்கிறதுன்னு முடிவு பண்ண அப்புறம் அது இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு நினைக்கக்கூடாது. உலகத்தார் போல நான் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ண அப்புறம் திருப்பி உலகத்தினுடைய எண்ணங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய செய்கைகள் இதெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. விட்டது தான். விட்டதை திருப்பி என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. விட்டாச்சு, அவ்வளோதான். முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். அதனால் இனி காலம் செல்லாது. இப்போவே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இதான் 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும்போது 2 நாளாகமும் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள். சும்மா ஆளை பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறதுலாம் மனுஷன்கிட்ட பண்ணிக்கலாம். அது உலகத்துக்குரியது. தேவன்கிட்ட பயப்படுற மாதிரி எப்படி நடிப்பீங்க? அவர் இப்போ தான் வருவார், அது இப்போ தான் வருவாருன்னா பயப்படுற மாதிரி நடிக்கலாம். இல்லை எங்கள் சபைக்குள்ளே நாங்கள் சர்ச்சஸில் தான் தேவன் அங்கே தான் இருப்பார், அங்கே போகும்போது நம்ம பயப்படுற மாதிரி நடிச்சுக்கலாம்னா அந்த ஆலயமே நம்பத்தான். நமக்குள்ளே அவரை வச்சுக்கிறதும் அவரை வெளியே அனுப்புறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்கணும். இதில் இருக்கிற எண்ணங்கள் பரிசுத்தமாகணும். இதில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கப்படணும். பரிசுத்தமான காரியங்கள் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு இது மாறணும். இதெல்லாம் ஆனால் மட்டும்தான் தேவன் உள்ள என்ன பண்ணுவார், இருப்பார். அப்போ தேவன் உள்ளே இருந்தால் ஒரு பயம் இருந்துன்னே இருக்கும். வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா யாருன்னா வந்துட்டு என்ன ஆகுதுங்க, ஐயோ அப்பா இருக்கிறாரு, ஐயோ அம்மா வீட்டில் இருக்கிறான், இந்த உள்ளே வரணும். பயப்படுறதுக்குன்னே வரணுங்க. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கணுன்றதுக்குன்னே இதுக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்மளுடைய காரியங்கள் தேவன் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு இருக்கிறான்ற ஒரு பயம் வரணும். அப்படி பயப்படணும். அந்த பயம் உன்னிடத்தில் இருக்கணும். அப்புறங்க எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். அதனால எச்சரிக்கையா காரியம் பண்ணுங்க. ஏன்னா இனி காலம் செல்லாது. சகோதர சகோதரி, நாம் பெயர் கிறிஸ்துவ இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படலை. ஏதோ உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிட்டு அவ்வளோதான் தேவனே, நான் நீதிமானாக இருக்கிறேன், உலகத்தின் ஆசீர்வாதம் போதும் அவ்வளோதான்றது இல்லை. கிரியை செய்யறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிரியை நடப்பிக்கிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த கிரியை நடப்பித்து நம் பரிசுத்தத்தை காட்டணும். இந்த கிரியை நடப்பித்து இயேசு கிறிஸ்து மாதிரி நாம் மாறணும். இந்த கிரியையை நடப்பித்து நாம் தேவனுக்கு ஜீவ பலியான வாழ்க்கை வாழணும். அதை தேவன் பார்க்கிறார். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இப்போ செய்யலைன்னா
ஏங்களா அவர் என்ன பண்ண முகதாட்சினை பார்க்குறவரில் ஏங்களா லஞ்சம் வாங்குறவரில் லஞ்சம் கொடுத்து அவர் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அதான் சொல்கிறாருங்க, நாம் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறோமோ 2 வகையை நமக்கு அதுக்கான பலன் உண்டு. ஒன்று, இந்த பூமியில் இருக்கும்போது தேவனுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு கன்னத்தில் அடித்தா ஒரு கன்னத்தில் வாங்கி, அதாவது வீண் பழி வரும் நம்ம மேலே, நல்ல கோபம் வரும், ஆனாலும் தேவனுக்காக என்ன பண்ணிடணும், சண்டை வரும், ஆனாலும் தேவனுக்காக என்ன பண்ண, ஓகே விட்டுரும்பா. ஏன்னா அப்போ தானே நம்ம மாறுறோன்னு தெரியும். இல்லைங்களா, சண்டை வரும்போது சண்டை போட்டு அது விடணுன்ற மனசு வரும்போது தான் இனிமேல் சண்டை போடக்கூடாதுன்னு தெரியும். சண்டையே வரல சண்டை போடக்கூடாதுன்னு எப்படி அது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, எல்லாம் நடக்கணும் இல்லைங்களா. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு எழுதுகிறோம். அவன் அடித்தா திருப்பி நான் அடித்த அப்புறம் தான் தோணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அடிக்கூடாது தானே அப்படின்னு தோணும். அது தோண வந்து அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுறோம் பாருங்க, அதுதான் கிரியை. அந்த கிரியை தான் தேவன் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாரு. அந்த கிரியைக்கான பலன் இந்த பூமியிலே இருக்குது, நம்ம அதை அனுபவிச்சிட்டோம் பூமியில். அப்படின்னா நீங்கள் நான் அனுபவிச்சதுனாலேயே தேவன் உங்களுக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அதை கொடுத்துருவார். ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் ஒரு பிரச்சனை, அது பிரச்சனையாக ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் அது பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் அதுக்கு தேவன் அது கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அதில் வளர்ந்துட்டோம், அடுத்தது தான் கொடுப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே இல்லைங்களா, இப்போது நம்மளுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணிட்டார். அப்போ பொறுமை வராத மாதிரி சந்தர்ப்பங்களை உருவாக்கிட்டே இருப்பார். அதில் ஒரே நல்ல பொறுமை வரும்னா வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை வந்துடும். அது ஃபுல்லாக பொறுமை அவள் தான் அப்படின்னு ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு அந்த சோதனை கொடுக்க மாட்டார், அடுத்த சோதனை கொடுப்பார். ஒருத்தரை மன்னிக்கணும் அப்படின்னு தேவன் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. யார் நம்மளை வந்து ஒருத்தரை மன்னிக்கணும்னு நம்ம அந்த மனசுக்குள்ளே நம்மளுக்கு வரணும், அந்த ப்ராக்டிஸ் வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்மளை சுற்றி தேவையில்லாதவர்களை உருவாக்குவார். அதுவும் நம்மளுக்கு வேண்டியவங்களெலாம் உருவாக்குவார். ஏன்னா வேண்டியவங்களை தான் மன்னிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க மேலே கோபம் எரிச்சல் அப்படியே 5 வருஷம் 10 வருஷம்னா கூட அப்படியே எரிச்சலாகவே இருக்கிற மாதிரி தேவன் அங்கே சூழ்நிலை உருவாகும். தேவன் வைக்கிறது இல்லை, ஏன்னா அது மாதிரி நம்ம தான் அப்படின்னா அவங்க அது 5 வருஷம் ஆனால் கூட அது மேலே எரிச்சலாகவே இருப்போம். அது எப்போ மாறி அவர் என்னோடய சகோதரர் தான், எதோ தெரியாமல் பண்ணிட்டார், நான் மன்னிச்சிடறேன், நான் போகிறேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்குறேன், நானும் பண்ணிக்கிறேன் தான் ஓகேன்ட்டு எப்போ வருமோ அப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணிடுவாருங்க, அந்த பிரச்சனையை விட்டு வேறு பிரச்சனை கொடுப்பேன் வளர்றதுக்கு தான். நான் தான் பார்ப்பேன், எங்கேயாவது சத்தியத்தில் இருக்கிற சண்டை போட்டால் ஏதாவது அதனால நான் யோசிப்பேன், கொஞ்ச நாள் கழிச்சா சரி ஆயிடும். தேவன் அது கரெக்டாக ஆகிறதுக்கு தான் நம்மளுக்கு அது அனுமதிக்கிறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறணுமே, அப்படி மாறினா அதுக்கான பலன் இந்த பூமியிலேயே உண்டு, இயேசு கிறிஸ்து வரும்போதும் உண்டு. ஒரு வசனம் வாசிக்கலாமா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ரோமர் 2:6 வாசிக்கலாமா, ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். பாத்தீங்களா, அவனவனுக்கு கிரியைக்கு தக்கதாக பலன் இருக்குது, பூமியில இருக்குது பரலோகத்திலையும் இருக்கு. மத்தேயு 16:27 வாசிங்களேன், மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ இது முதல் மேலே பார்த்தோம், இந்த பூமிக்குரிய பலனும் கிடைச்சிடும். இன்னொன்று இயேசு கிறிஸ்து வரும்போது பண்ணுங்க நித்திய ஜீவனுக்கான பலனும் கிடைச்சிடும். வெளிப்படுத்தல் 22:12 கூட இதே விஷயம் இருக்குது, படிக்க வேண்டாம், நோட் பண்ணுங்க. வெளிப்படுத்தல் 22:12 கூட இதே விஷயங்கள், கிரியைக்கு தக்க பலன். இந்த உலகத்துக்காக ஓடினால் என்ன கிடைக்கும், உலகத்துக்காக ஓட வேணாமான்னு கேட்காதீங்க. எஸ்பெஷலி சத்தியத்தில் இருக்கிறவங்க உலகத்துக்காகவும் போகணும் இல்லைங்களா. அப்போ உலகத்துக்காக போகிற காரியங்களுக்கு தேவன் அந்த கிரியையும் தேவன் அனுமதிக்கிறார் இல்லைங்களா. ஆனால் எந்த கிரியை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமோ அந்த கிரியை செய்யாமல் நம்ம உலகத்துக்காக மட்டும் ஓடிட்டு இருந்தோம்னா அதனால் வர பலன் யூஸ் கிடையாது. நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும் இல்லையா, குடும்பம் நல்லா ஓடும், ஆனால் தேவன் எதிர்பார்க்குறது கிடைக்காது. நிறைய பேர் அப்படித்தான் வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. வேலைனால தேவன் காரியமே போயிடுச்சு. எஸ்பெஷலி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தவனுக்கு அதாவது நான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா
பேசிக்காக ஒன்று செஞ்சே ஆகணும். பேசிக், அதுதான் பேசிக். அது என்னென்னா தேவன் வார்த்தையை கேட்குறது. அதான் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாக்கா அவனுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து கேட்கணும், தேவன் வார்த்தையை கேட்கணும். அது கேட்குறது கூட விட்டாச்சு. அப்போ தேவன் இவ்வளோ சத்தியத்தை கொடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னா எனக்கு உதாசனம் ஆயிடுச்சா? அபாத்திரம் ஆகிடுமா? அப்போது அட்லீஸ்ட்டு வர முடியாத, சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட தேவனுடைய வார்த்தையை காதல் என்ன பண்ணணும்? அதுக்கே டைம் இல்லைன்னு மற்ற விஷயங்களுக்கு அதை செய்கிறாங்க. நல்லா டிவி பார்ப்பாங்க, வேறு விஷயம், வேறு டைம் பாஸிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, நான் சர்ச்சைக்கு வர முடியல, அங்கே என்னத்தான் நடந்தது, தேவன் வார்த்தையை நம்ம கேட்போம் இல்லைங்களா? அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சு, காலம் செல்லாது. அதனால் எல்லா டைப்ஸ்லேயும் தேவன் சொல்கிறாங்க. இப்போ நிறைய சபைகளில் ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க, ஒளிபரப்பு பண்ணிடுறாங்க, அது சேவ் ஆகிடுது. அது ஒரு மாதம் கழிச்சு கூட கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, அது கேட்குற வரணும், அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். ஆனால் அந்த நம்மளுக்கு வேலை போய் டைம் பாஸ் ஒரு 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்குது இல்லையா, 24/7 வேலை செய்யணுமா? நடுவில் ஏதோ ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் எதையோ நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக. அது கூட தேவனை விட்டுட்டு உலக பிரகாரமான காரியத்தில் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதுவும் பிசாசம்னா ஸ்பெஷலி டிவியில் நல்ல ஒரு ப்ரோக்ராம், நல்ல ஒரு பிக்சரு, அதனால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிக்கின்னா ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ரிலாக்ஸ்ன்ற பேரில் டோட்டலாக நாம் எதற்காக ஒப்பு கொடுத்தோமோ அந்த வாழ்க்கையே அழிச்சிட்றான். இனி காலம் செல்லாது. கிரியை செய்யணும், வேலை இருக்குது, வேலைக்கு போகணும், டைம் இல்லை, தேவனுக்காக ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? 1 மணி நேரம், அவ்வளோ நேரம் தானே நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறது, 1 மணி நேரம் அது ரெக்கார்டில் இருக்கும், அதை போட்டு கேட்கணும். இன்றைக்கி என்ன பேசியிருக்கிறாரு தேவன், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தால் அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இல்லைன்னா ஓடுற ஓட்டம்லாம் வேஸ்ட்டு. உலகத்துக்கு வருகிற உபத்திரவம் அப்படியே நம்மளுக்கும் நடக்கும். கிரியை செய்ய முடியாத ராக்காலம் மேடம், கிரியை செய்ய முடியாது. அந்த உபத்திரம் வந்த அப்புறம் எங்கேருந்து கிரியை செய்யறது? இப்போ தான் எல்லாம் ஓட்டத்தை ஓடுறது எல்லாம் இப்போ தான். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு காது நல்லா இருக்கும் போதே கேட்டுடணும். கரெக்டுங்களா? ஒருவரும் கிரியை செய்ய முடியாது ராக்கால் வந்தால் எப்படி கேட்பீங்க? காது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கேட்கவே முடியாதுன்னா எப்படி கேட்பீங்க? அப்போ ஒரு காரணமா? ஓட்டத்து பலன் இருக்கும்போதே ஓட்டத்து தேவனுக்காக என்ன பண்ணிடணும், ஓடிடணும். பலன் குன்றி போச்சு, எப்படி ஓடுவீங்க? ஒரு பக்கவாதம் வந்துச்சு, எப்படி ஓட்டத்தை ஓட முடியும்? எப்படி தேவனுடைய வேலையை செய்ய முடியும்? இப்போ இருக்கும்போதே தானே. அது உயிரே போயிடுச்சுங்க. அப்போ தேவனுடைய ஓட்டத்தை ஓடுறது தேவன் கணக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? எதுக்காக நம்மளை மீட்டார்? எதுக்காக சத்தியத்தை கொடுத்தாரு? எதுக்காக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்படி ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தோம்? எல்லாமே வீணாயிடுது இல்லையா? யூஸ் இல்லாமல் போகுது இல்லையா? அப்போ தேவனை நான் நேசிக்கிறேன்றதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்குது? உலகத்துக்காக ஓடிட்டு இருந்தா, உலக காரியங்களுக்காகவே விட்டுட்டு இருந்தா, தேவனுடைய விட்டுட்டா என்ன பயன்? ஏதாவது யூஸ் இருக்குதா? குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஓடுறோம், குடும்பனுடைய எதிர்காலத்துக்காக ஓடுறோம், ஓடி ஓடி கடைசியில் சமாதானமே இருக்க. நான் குடும்பத்துக்காக இவ்வளோ உழைச்சாலும் லாஸ்ட்டில் நீ என்ன செஞ்சேன்னு கேட்டாக்கா எங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் வச்சுன்னுக்குறீங்க. குடும்பத்துக்காக ஓடுறவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சேன்னு கணக்கு எழுதி நிற்பாங்க இல்லையா? எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி உழைக்கிறோம், தப்பு சொல்ல. எவ்வளோ குடும்பத்துக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், சாப்பாட்டை கூட விட்டுட்டு வேலை செய்கிறவங்க உண்டு. எல்லாம் கரெக்டு தான். நான் குடும்பத்துக்காக கிரியை செய்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தேவனுடைய கிரியை வேணுமே. அதை விட்டுட்டு இதை செஞ்சுருந்தா என்ன யூஸு? தேவனுக்காக நம்முடைய ஓட்டம் இருக்கணும். அதாவது நம் வாழ்க்கையில் 2 பங்கு வச்சுக்கணும். 24 மணி நேரம் வச்சுக்கணும். 12 மணி நேரம் உங்களுக்காக, 12 மணி நேரம் தேவனுக்காகன்னு ஓட்டத்தை ஓடணும். என்னெல்லாம் செய்ய முடியும்? நீங்கள் அதாவது வேலை வேலை வேலைன்னு போனால் நீங்கள் தேவனுக்காக ஓடம் எப்படி ஓட முடியாது? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க இல்லைங்களா? இப்போ தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரனால உனக்கு இடர்ல வரும், ஆனால் அதை நீ பொறுத்துக்கணுன்றார். நீ சர்ச்சுக்கே வரல, அப்புறம் சகோதரனால இடர்ல வரும், அதை எப்படி பொறுத்துக்குவீங்க? எப்படி கிரியை செய்ய முடியும்? இல்லைங்களா? அதனால தான்
சர்ச்சையை அவ்வளோ முக்கியப்படுத்துகிறாங்கன்னு தேவனுக்கு சித்தம் பண்ணால் அதை பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் சர்ச்சையை முக்கியப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த சர்ச்சைக்கு நம்ம போகும்போது, சர்ச்சையில் பண்ணும்போது, சர்ச்சை நம்ம நேசிக்கும் போது அங்கேருந்து பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தேவனை நீ சொல்லியிருக்கிறப்பா அதனால நான் விட்டு பண்ணுற அந்த மனசு வரணும். அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுதான் சர்ச்சு. அப்போ அங்கே கிரியை செய்ய வேண்டிய வேலை இருக்குது இல்லையா, அந்த கிரியை போயிடும். வேலை ஸ்தலங்களில் கிரியை செய்யணும் இருக்குது, அது போயிடும். ஏன்னா தேவனோட வார்த்தை கேட்கலையே. அப்போ அடிக்கு அடி, உதைக்கு உதை, திட்டுக்கு திட்டு, பழிக்கு பழி, ஏமாத்துறதுக்கு ஏமாத்தல், வஞ்சிக்கிறதுக்கு வஞ்சனை, இல்லைங்களா, மாஸ்டர் பிளான் போட்டு அவனை கவுக்கிறது, இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண நமக்குள்ளேயே அது வந்துடும். பிசாசானவன் விதைச்சதை எடுத்து போட்டுருவான். அதன் பிறகு ஒரு காலம் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கரெக்டாக வழி பண்ணும்போது அப்போ செய்யலான்னு பார்த்தோம்னா ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்துடும். அதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். என்னங்க அதை கிரியை நடப்பியுங்கள் வாசிக்கலாம். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். சரிங்களா? அதனால ஓட்டத்தை என்ன பண்ணுங்க, ஓடுங்கள், தேவனுக்காக ஓடுங்க. இப்போ தேவனுக்காக ஓடி கிரியை செய்கிற காலம் எது தெரியுமா? இப்போ நம்முடைய வாழ்நாள் மட்டும்தான், வேற காலம் இல்லை. தேவனுக்காக நான் தேவனுக்காக செய்கிறேன், தேவனுக்காக பொறுத்துக்கிறேன், தேவனுக்காக விடுறேன், தேவனுக்காக எவ்வளோ யார் என்ன நான் சொல்கிறேன் செய்ய எப்படி தெரியும்? யார் யாரோ தேவ வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம காதில் பேசுகிறாரு. அதை கேட்டு நம்மள வசனத்தின்படி கரெக்டாகுது, ஓகே ஏற்றுக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒன்று தெரியுங்களா, ஒரு ஒரு விஷயம் சொன்னாக்கா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது. இன்றைக்கு 99.9% சபைகளில் தேவனுக்காக நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பொறுத்துட்டு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து தான் முடிக்கணும் என்றது சொல்கிறது குறைஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? அதை சொன்ன விசுவாசிகள் வர்றதில்ல அப்படின்றாங்க. உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறது மேக்சிமம் குறைஞ்சிச்சு சபைகளில். பொய் சொல்லாதேன்னு சொல்கிறது மேக்சிமம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா பிரசங்கம் பண்ணுறவரே பொய் சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு ஃபார்முலாவில் இல்லை, அந்த சட்டத்துக்குள்ளே இல்லை. நிறைய பேர், சிலர் இருக்கிறாங்க, நான் சிலரை சொல்கிறேன். எல்லாம் ஆசீர்வாதம் தேவன் அப்படி வைப்பார், இப்படி வைப்பார், எப்படி வைப்பார்? நான் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்குது இல்லையா, பாவத்தை விடணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, கிரியைகள் செய்யணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, நற்குணங்களை வளரணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதெல்லாம் போதிக்கிறது இல்லை. இதெல்லாம் போதிக்காமல், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்காமல், இது தெரிஞ்சிக்கிற ஆர்வம் இல்லாதனால போதிக்கிறது குறைஞ்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு வரணும். இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். நான் இப்போ கூட இருக்கிறேன், நான் மரித்துட்டா நான் எந்த கிரியும் செய்ய முடியாது. ஒன்றில் கடந்த நாட்களில் எனக்கு இடுப்பு ரொம்ப பயங்கரமான பெயின், ஏந்திருக்கவே முடியல. அன்றைக்கி நான் நிறைய வேலைகள் செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எதுவுமே செய்ய முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், நான் இன்றைக்கி வேலைகள் நிறைய செய்யணும், எஸ்பெஷலி தேவன் வேலை இருக்குது, செய்ய முடியல. தேவனே இப்போவே நீ இப்படி படுக்க வச்சுட்டேன் எப்படிப்பா? நான் படுத்தேன்னா எனக்கு உயிர் போயிடணும், சும்மா படுக்க வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நிறைய கிரியைகள் செய்யணும் நமக்காக. இந்த சப்ஜெக்டை நம்ம எழுதியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோமே, கிரியை செய்யணும், நான் படுத்துட்டேன் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் மருமகளும் போயிட்டு எனக்கு மாத்திரைலாம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. அது போட்டு கொஞ்சம் என்னாச்சுங்க, உடம்பு கொஞ்சம் சரி. அப்போ யோசித்தேன், நான் நல்லா இருக்கும் போது தான் தேவன் சொன்ன வார்த்தையின்படி வாழ முடியும். அதை விட்டுட்டு என்னோடய ஓட்டத்தெல்லாம் ஓடிட்டு தேவனுக்குள்ளவே நான் இல்லாமல் இருந்தேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் படுக்கை ஆகிட்டு யோசிக்க வச்சிருவார் தேவன், இது செஞ்சியா இது செஞ்சா. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் இருக்குது. வியாதியில் படுக்க வச்சுட்டா கிரியை செய்ய முடியுமா? யோசிச்சா கூட செய்ய முடியாது. நடக்க முடியாத சூழ்நிலை வந்தால் கிரியை செய்ய முடியுமா? யோசிச்சாலும் செய்ய முடியாது. எப்போங்க இப்போ ஆரோக்கியம் இருக்கும் போதே தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக கிரியை செய்யணும். சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுக்கு, ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கெல்லாம் இதுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள வரணும்.
பெயருக்கு கிறிஸ்துவ அந்த பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய வார்த்தை நடக்காமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. பெயர் கிறிஸ்தவர்கள், அவ்வளோதான். அதுதான் அங்கே சொல்லும்போது இப்போவே நான் ஓடணும். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை என்ன பண்ண? உன் பலத்தோட செய். இப்பவும் பலத்தோட செய். இப்போதான் நீ செய்ய முடியும், வேற எப்பவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. உன் கைக்கு நேருகிறது இப்போவே என்ன பண்ண? பலத்தோட செய். அப்புறங்க, நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. யோசிங்களா? நீ போகிற பாதாளத்தில் தாங்க எதுவுமே இல்லை. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம், இனி காலம் செல்லாத சகோதர சகோதரி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கணும். ரொம்ப முக்கியம். இனி காலம் செல்லாது. இது தேவனுடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை இல்லை. நான் தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இனி காலம் செல்லாது சகோதர சகோதரி. எல்லாம் இன்னும் நம்ம உலகத்துக்காக ஓடுகிற ஓட்டமெல்லாம் வீணாயிடும். உலகத்துக்காக ஓடுற ஓட்டமும் தேவனுக்காக ஓடுற ஓட்டமும் இணையும் போது தான் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். உலகத்துக்காக மட்டும் ஓடினீங்கன்னா ஒரு நாள் அதே குடும்பம் உங்களை ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிடும். எந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்காக வாழ்கிறோமோ ஒரு நாள் அதே பிள்ளைகள் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே சேர்த்தோம், இல்லைன்னா முதியோர் இல்லத்தில் சேர்த்தோம், இல்லைன்னா யாருமே இல்லாமல் நாமளே அனாதை ஆசிரமத்தில் சேர வேண்டியது தான். அப்போ போய் ஐயோ தேவனே விட்டோனுப்பா, சாக்ரிஃபைஸ் பண்ண, நான் உனக்காக வாழல, குடும்பத்துக்காக வாழ்ந்தேன்னா ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்துடும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அங்கே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எல்லா கிரியையிலும் முடித்து அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தேன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல நானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இப்போ ஓய்வு எப்போ தெரியுங்களா? தேவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்ஞ்சது போல நான் எல்லாத்தையும் முடிச்சா ஓய்வு. ஆனால் முடிக்கலைன்னா அந்த எல்லாத்தையும் முடிக்கணுன்றதுக்காக தாங்க ஒவ்வொரு வருஷத்தையும் நம்மளுக்கு கூட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. ஒவ்வொரு பிறந்தநாளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. தெரியுங்களா உங்களுக்கு? ஒவ்வொரு பிறந்தநாளை நம்ம பார்க்குறோம், பிறந்தநாளை மட்டும் ஆண்டுறோம். அந்த பிறந்தநாள் வாய்ப்பு என்ன தெரியுமா? இந்த வருடமாவது இந்த மரத்தில் கனி கிடைக்குமா, அதுதான் வாய்ப்பு. இந்த வருடமாவது இந்த வருடத்தில் கனி கிடைக்குமா, அந்த வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. வாய்ப்பு வரணும், அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. எல்லாம் கொடுக்குறாரு. ஜபிக்கும் போது இன்னொரு தேவனே போது எல்லாம் செய்கிறாரு. ஆனால் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்தா செய்ய முடியுமா? எதுக்கு ஆயில கொடுக்குறாருங்க? அந்த ராக்காலம் வர்றதுக்கு முன்னாடி நாம் கரெக்டாக ஆகிக்கணும். ஆனால் மகா பெரிய தீங்கு நாள் இருக்குது, ரொம்ப பயங்கரமான தீங்கு நாள் இருக்குது. அந்த தீங்கு நாள் வரும்போது கிரியை செய்ய முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போது நாம் இந்த சத்தியத்தெல்லாம் பேசலாம் இல்லைங்களா? திடீர்னு ஒரு சட்டம் போட்டு யூடியூப்பில் யாரும் கிறிஸ்துவ சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா நான் கிரியை செய்ய நினச்சா எங்கேருந்து முடியும்? அப்போ என்ன சொல்ல தெரியுமா? நான் நினச்ச முடியலண்ணே, இப்போவே எல்லாம் நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சா இப்போவே உண்மையாக இருக்கணும். நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா இந்த நிமிஷமே வாழ ஆரம்பிச்சிடணும். நான் இயேசு கிறிஸ்துவ போல என் உள்ள மாறின இந்த நிமிஷமே மாற ஆரம்பிச்சிடணும். என்னுடைய கெட்ட குணங்கள் மாறி நல்ல குணங்களுக்குள்ளே வளரணும் இந்த நிமிஷமே ஆரம்பிச்சிடணும். இந்த நிமிஷம் தான், அடுத்த நிமிஷம் இல்லை, அது கிடையாது. ஒரு சொல்லாங்க இல்ல, இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு தெரியாது. நேற்று முடிந்தது, இன்றைக்கு இது கடைசி காலம் சகோதர சகோதரி. இனி காலம் செல்லாது. இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, இனி காலம் செல்லாது, நாளைக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கை. நான் இன்னைக்கு என் கண் முன்னாடி நடக்கிற சம்பவங்களை நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், எவ்வளோ இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறேன், எவ்வளோ பொறுத்துக்கிறேன், எவ்வளோ ஏற்றுக்கொள்ளுகிறேன், எவ்வளோ கற்றுக்கொள்ளுகிறேன், அதை தான் தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி.
இந்த மகா உபத்திரவத்தின் நாள் இருக்குது. இன்னும் பெருசாக பார்த்தோம்னா அது அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நாளுக்குள்ளே நம்மளுக்கு மரணம் வந்துடணும். அந்த மகா உபத்திரத்தின் நாளுக்குள்ளே நம்மளுக்கு மரணம் வந்துடணும். அப்படி வந்துட்டால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுறோம். கரெக்டா? அப்போ அது வராமல் அந்த மகா உபத்திரவத்தின் நாளில் போய் மாட்டிக்கணும்னா மகா மோசமான நாள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் மகா பெரிய தீங்கு நாளுக்கு முன்னே நான் மறிக்கணும். அது நல்லது. அதுக்காக ஓட்டத்தை ஓடணும். என்னோடய வாழ்க்கையில் நான் அப்படி தான் இப்போ கொஞ்ச நாளாக ஓடிட்டுருக்கேன். என்னுடைய இன்னும் இப்போ என்னங்கிறேன், இப்போது ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டடியில் நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு ஸ்டடி. அடுத்த ஸ்டடி இப்போது 13 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு ஸ்டடி. இனிமேல் அடுத்த ஸ்டடி எனக்கு இருக்காது, இல்லாமல் கூட போகலாம். இந்த ஸ்டடியில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தாரோ எல்லாத்தையும் சொல்லிடணும். இந்த 25 வருஷத்தில் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும். ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். பசங்களுக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனாலும் வராங்க, முயற்சி செய்கிறாங்க, தப்பு சொல்ல முடியாது. அவங்க வயசுக்கு அது அப்படி தான். ஒருவேளை ஆயில் கொடுத்தா அடுத்த பேட்ச் இருக்கும், இல்லைன்னா இல்லை. இந்த வருஷம் முடியலாம், அடுத்த வருஷம் முடியலாம், இன்னும் 2 வருஷத்துக்கு கூட முடிச்சிடலாம், சொல்ல முடியாது. என் ஓட்டம் அப்படித்தான். ஒரு எனக்கு பிறந்தநாள் வந்தால் தான் அடுத்த வருஷம் எனக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? ஒரு வருஷம் கூட்டிக்கிறோம். ஏன்னா எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கு ஒரு பைபிள் ஸ்டடி வந்தால் ஒரு வருஷம் எனக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. இப்போ அப்படி தான் இப்போ என் வாழ்க்கை போகுது. தேவன் எனக்கு ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டாருன்னா ஓகே, இன்னும் ஒரு வருஷம் நான் ஓடுவேன். ஏன்னா அந்த பைபிள் ஸ்டடி முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாதியில் சாகக்கூடாது, அது தேவன் கொடுத்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அது தேவன் சித்தம் என்னவோ நான் என்னுடைய ஆசையை நான் சொல்கிறேன். இப்போ அப்படி தான் என்னுடைய ஓட்டம், அப்படி தான் ஓடணும். ஏனென்றால் மகா உபத்திரவத்தின் காலம் வந்துட்டு இருக்குது. அது தான் ஏசையாவில் சொல்கிறாங்க. ஏசையா 57:1 ஒருத்து பாருங்களேன். ஏசையா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி பாருங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் நினைவு கொள்வதில்லை. புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், தீங்கு நாளுக்கு முன்னே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்றதை அறிகிறவன் இல்லை. நல்லதுன்றார். இன்னொரு கூட வாசிச்சு பாருங்களேன், வாசிங்களேன் மறுபடியும் பொறுமையா. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான் மடிந்து மறந்து வைக்கிறது இல்லைன்னா அவர் கரெக்டாக நல்ல நாளில் செத்துட்டார் அவருன்னு அர்த்தம். தீங்கு நாளுக்கு முன்னாடி அவர் செத்துருக்குறாரு எப்பா அப்படின்னு. அது இல்லை, மடிச்சுட்டாருன்னா அடுத்த நாள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை. நீ எவ்வளோத்தான் வீட்டுக்காக ஓடி 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 உழைச்சாலும் மறித்துட்டா 2 நாளுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்காக உடன்கட்டிடுவாங்களா? அதெல்லாம் அந்த காலம். அவ்வளோத்தான் வாழ்க்கை. அதான் சொல்கிறேன், நீதிமான் மறித்து போகிறான், ஒருவரும் நினைவு கொள்வதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. தீங்கு வராததுக்கு முன்னே என்னன்னாங்க, மகாபரி உபத்திரம் இருக்குது. அந்த உபத்திரத்தின் நாட்கள் அவன் இல்லை, அதுக்கு முன்னாடி அவன் செத்துறான். அது நல்லதுன்றார் தேவன். நான் இப்போ கிரியை செய்யலைன்னா அந்த மகா உபத்திரத்தினால எனக்கு உபத்திரத்தான் இருக்க சொல்ல கிரியை செய்ய முடியாது. சகோதர சகோதரி, இனி காலம் செல்லாது. ரொம்ப எச்சரிக்கைப்பாக இந்த காலத்தை என்ன பண்ணணும், ஓட்டணும். அந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 9:4. யோவான் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாத்தீங்களா, இவ்வளவுதான் முடியும். சகோதர சகோதரி, தேவனுக்காக ஒப்பு கொடுத்து சத்தியத்துக்குள்ள வந்து சத்தியத்தை கொடுத்து நம்மளுக்கு மற்றவரோட ரொம்ப நாலேஜ் கொடுத்து இவ்வளோ சத்தியங்களுக்கு தான் சொல்லிட்டு ஐயோ தேவனு சாக்ரிஃபைஸ் பண்ணி தேவனுக்காக ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல் விட்டுட்டோம்னா இனி காலம் செல்லாது. இப்போ அதை உணர்ந்து ஐயோ நான் இயேசு கிறிஸ்துக்காக வாழணும், நான் இதுவரை எப்படி இருந்தேன்னு தெரியாது, இனி நான் கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழணும். அது வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, சபையிலையும் சரி, என்னை பார்க்கும்போது கிறிஸ்து என்னிடத்துலேருந்து வெளிப்படணும், அவர் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி காரியங்கள் தான் இனி நான் செய்வேன், பொறுத்துக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், மன்னிப்பேன் என்று வாழ்கிற வாழ்க்கை
வாழ்கிற பொழுது அப்போ வரணும் நம்மளுக்கு. இனி காலம் செல்லாது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரி, யோசியுங்கள். இந்த 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 செய்தியை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.